ஜானகி செஞ்ச சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சீனு வந்து மாயா காதலை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரெகுரா மாட்டுக்கும் கோச்சிக்கிட்டு வந்து போகிறாங்க. யார் வேணான்னு எப்படி வேணான்னு போங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே, என்னடா சீனு இப்படியெல்லாம் உங்கள் மாமாவை வந்து எதிர்த்து பேசிட்ட, நான் என்ன பண்ணுறது? மாயா எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் செய்கிறான். டேய் நல்லது தான் செய்கிறான்னு சொன்னால் இப்படியாடா பேசுவேன்? நான் அமைதியாக தான் சொன்னேன். நான் சொன்னதே வந்து மாமாவால் ஏற்றுக்க முடியலன்னு போகிறாரு. நான் எப்படி கண்டிப்பாக மாயாவுக்கு எதிராக வந்து பேச முடியும்? அவள் அவ்வளோ நல்லது வந்து பண்ணியிருக்கா. இதெல்லாம் வாயை திறந்து சொன்னால் தானே எல்லாருக்கும் வந்து தெரியும். மாமாவோட மனசை மாற்றுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப பத்மாவுக்கும் பார்வதிக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதெல்லாம் உங்கள் வேலையா அண்ணி? முதல்ல மாயா உங்கள் பக்கம் இழுத்துக்கிட்டீங்க. இப்போ அண்ணனையே வந்து சீனு எதிராக வந்து பேச வச்சிட்டிங்களா? ஆமாம்மா, நான் தான் பேசினேன். இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தி தான். கார்த்தி இத்தனை நேரம் வரைக்கும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கார்த்தி வந்து ஒப்படைச்சாச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீ, அவ்வளோதான் சொல்ல முடியும், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்து போகிறாருன்னு சொன்னேன். எல்லோரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. மணி வந்து பேசுகிறாங்க. மாயா பாத்தியாடா, மாடிக்கு வேக வேகமாக ஓடி போயிட்டா. அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காடா. நீ அவளுக்காக வந்து பேசின. இருப்பினும் பெரியப்பா எப்படி இருந்தாலும் தன்னை ஏற்றுப்பாங்க மகளாங்கிற மாதிரி அவளும் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த குடும்பத்துக்காக விசுவாசியாக வந்து இருந்திருக்கடா. மாயா எப்படிப்பட்ட விஷயத்துலலாம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா என் மருமக. ஆனால் நீ ஏன்டா என் மருமகளை வந்து நம்பாமல் இருந்த? இப்போ மாயா வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொன்னாதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைடா. அவள் எது செஞ்சாலும் நல்லதாக தாண்டா செய்வா. ஆனால் பத்மாலாம் அப்படி இல்லை. அவள் என்ன செஞ்சாலும் 4 வாட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு அதில் சுயநலம் இருந்தால் மட்டும்தான் காலத்திலேயே வந்து இறங்குவா. ஆனால் மாயா எது செஞ்சாலும் இந்த குடும்பத்துக்கு நன்மையாக தான் இருக்குங்கிறப்ப நான் கண்ணை மூடிட்டு மாயா பின்னாடி வந்து நின்றுவேன். அப்படி இருக்கும்போது மாமனாராக இருக்கிற நானே நம்புகிறப்ப கட்டின பொண்டாட்டிய நீ ஏன்டா நம்ப மாட்டேங்கிற? அவன் என்ன எதிரியா? இல்லை இந்த குடும்பத்துக்கு ஏதாவது துரோகம் செஞ்சுருக்காளா? இல்லை ஏற்கனவே அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணதுனால இந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சா? பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சதியாக எப்படியெல்லாம் தெரியுமா தடுத்துருக்கா அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஏன்ப்பா எனக்கு சொல்லலை? டேய் இதெல்லாம் சொல்ல முடியாதடா, நீயா புரிஞ்சுக்கணும்டா. எல்லாத்தையும் நான் சொல்லணுமா? ஆமாம்ப்பா, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. நான் மாயாவை யார் கூடயும் வந்து கம்பேரும் பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு இப்போ தான் வந்து என் கையில் இருக்கிற தங்கத்தவனோட அருமை தெரியுதுன்னு சொல்லிட்டு போடா போ. மனசுக்குள்ளே மட்டும் காதலை வச்சுக்காத, காதலை வெளிப்படுத்து. இல்லாட்டி விட்டுட்டு போயிட்டா கிடைக்காது பார்த்துக்கன்னு நான் வேக வேகமாக போகிறாங்க. மாயா வந்து ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பெரியப்பா என்னை ஏற்றுக்காமையே போயிட்டாரு, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது தானே செய்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பெரியப்பா நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு எதிரே பார்க்கலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறப்ப சீனு வந்து நிற்கிறாங்க. மாயா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி சீனு வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது, என்னால் முடியல சீனு, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் சில பல விஷயம்லாம் தெரியாமல் இருக்குது. அது எல்லாம் மறைச்சி வச்சுருக்கோம், ரகுராமுக்கு தெரியக்கூடாதுன்னு. அது என்ன விஷயம் சொன்னால் நீ பெரியப்பாட்டை வந்து சொல்லிடுவேன். அது அவருக்காக வந்து தெரியட்டும். அது தெரியாமல் இருக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. மாயா நீ எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். என்ன செய்யணும், சும்மா கலாய்க்கிறியா? இல்லை கீழே ஆறுதலாக பேசுனதெல்லாம் உனக்காக பேசலை. கார்த்தி இருக்காங்கிற விஷயத்த நான் இத்தனை நாளாக நம்பாமல் போயிட்டேன். இப்போ நம்பிட்டேன், அதனால தான் சப்போர்ட் பண்ணேங்கிற மாதிரி சொல்லுவேன். உன்னை பற்றி தெரியும் சீனு, நான் நம்பிக்கை வச்சவங்க எல்லாம் என்ன ஏமாத்துறாங்க. ஆனால் அவங்க தெரியாமல் தான் ஏமாத்துறாங்க. இருப்பினும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியலையே. எங்கள் அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவர் வெளிநாட்டில் இருக்கார். பெரியப்பாட்ட சொல்லலான்னு பார்த்தா அவர் தான் என் கூட சண்டையே போட்டுக்கிட்டு இருக்காரு புரியாமல். இப்போ தனா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா தனா இந்த வீட்லேயே இல்லை. நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? ஏன் உனக்குந்தான் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கானே, அவன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம சீனு ஏன்டா நீ வேற சும்மா கலாச்சிக்கிட்டு இருக்க? என்ன மாயா நீ எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம அம்மா ஏதாவது நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அது என்ன ஏதுன்னு நான் கேட்போம். எது செஞ்சாலும் நல்லதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம்ல. அதே மாதிரி தான் நான் உன்னை நம்பி இருக்கணும். என்ன மன்னிச்சிருமா, நீ எது செஞ்சாலும் இனிமேட்டு நான் உன் பின்னாடி நிற்க போகிறேன். உன் புருஷன் இருக்காங்கிற நம்பிக்கையோடு இரு. நான் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதை எல்லாத்தையும் வில்லிங்க வந்து கேட்குறாங்க. அதாவது சாருமதி வந்து கேட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க. போச்சு போச்சு எல்லாம் போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. சாருமதி என்ன ஆச்சு? சாருமதி என்ன பிரச்சனை?
அதாவது உங்கள் புள்ள ஆட்டத்தையே வந்து முடிச்சு வச்சுட்டாப்புல. என்ன ஆட்டத்தை முடிச்சு வச்சுட்டாப்புல? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் கேட்குறப்ப, உங்களுக்கு புரியலையா? மாடியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சீனுவும் மாயாவும் தன்னந்தனியாக வந்து அப்படியே ரொமான்டிக்காக பேசுகிறாங்க. இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் நீ யோசிக்க வேணாம். நான் உன் பின்னாடி இருக்கேன். என்னோட சப்போர்ட் உனக்கு இருக்குங்கிற மாதிரி சீனு பேசிகிட்டு இருக்காரு. இனிமேட்டு என்ன பண்ண முடியும்? அச்சச்சோ! இப்படியெல்லாம் நடக்குதா? நான் இப்பயே வந்து ஆட்டத்தை வந்து மாற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சாருமதியை கூட்டிகிட்டு மாடிக்கு வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து, என்னடா நீ இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சரியில்லடா. அதுவும் மாயா கிட்ட இப்படியெல்லாமா பேசுவ? ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுகிறேன். மாயா கிட்ட தானே பேசுகிறேன். நான் ஒன்றும் மற்ற பொண்ணுக்கிட்ட வந்து பேசலையே அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னடா அம்மா கிட்ட பேசுகிறோன்னு கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அம்மா நான் எதை பற்றியும் பேசலம்மா. நீ தாம்மா வந்து தேவையில்லாம பேசிகிட்டு இருக்க. மாயா கிட்ட பேசக்கூடாது. ஏம்மா உனக்கு மாயாவை பிடிக்க மாட்டேங்குது? மாயா சொன்ன விஷயந்தான் எல்லாமே நடக்குதேம்மா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ பேசவே கூடாதும்மா மாயாவை பற்றியெல்லாம். அவள் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். என்னடி என் பிள்ளைய உன்கிட்ட வந்து இப்படியெல்லாம் சமாதானமாக வந்து பேசுகிறான், என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது சீன் இங்கே வா, ஏதாவது மைக்கி வச்சுருக்க போகிறான்னு சொல்லி அந்த இடத்துல பத்மா வந்து பார்வதியும் பேசிகிட்டு இருக்கிறப்ப, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சீனு உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் என் வாழ்க்கையும் எனக்கு முக்கியம் இல்லை சீனு அப்படின்னு சொல்லி சாருமதி ஃபீலிங்காக வந்து பேசினோன்னே, முக்கியம் இல்லைன்னு யார் சொன்னா? உன் வாழ்க்கையை நாங்கள் சரி பண்ணி தரோம். நானும் மாயாவும் சேர்ந்து நின்று. ஆனால் உன் வாழ்க்கைங்கிறது வேற, எங்கள் வாழ்க்கைங்கிறது வேற சாருமதி. உனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு நினச்சா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு உன் கூடயே வர முடியாது. உன்னோட ஃப்ரெண்டாக நான் வேணால் நிற்கலாம். ஆனால் என் பொண்டாட்டி என்ன செய்யலாம்? நீயே சொல்லுமா. சாருக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக வந்து பார்த்து சரி செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி மற்றவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா உனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிற விஷயத்த எப்போதும் ஒரே மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன்னா அவங்களே வந்து ஓ சீனுக்கு தான் பிடிக்குது போல இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. சரியா அப்படின்னு சொன்னோன்னே, இதைத்தான் நானும் ஆரம்பத்துலேன்னு சொல்கிறேன். சீனு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம மாயா. நான் இந்த பதில் பேசலை. சீனு உன்னோட முடிவு என்ன நீயே சொல்லணுன்னே, கண்டிப்பாக முடியாது. உனக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது என்னோட பொறுப்பு, கடமை. ஆனால் ஒன்றெல்லாம் நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. டேய் சாருமதி பாவண்டா, ஏன்டா அவன் மனசை கஷ்டப்படுத்துறேன்னு பத்மா பேசுகிறப்ப, அம்மா சும்மானு இருமா, நீ வேற வந்து பேசிக்கிட்டே இருக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். அவள் பாவம்னா மாயா யாருமா? என்னோட பொண்டாட்டி. மாயாவை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். மாயா என்னோட பொண்டாட்டிங்கிற விஷயத்த நீ மறந்துடுறம்மா. அதான் பிரச்சனை. மாமியாருக்கும் மருமகளுக்கும் அப்பப்போ வந்து பிரச்சனை வரலாம். ஆனால் அதுக்குன்னு இப்படியெல்லாம் வந்து பேச இது சுத்தமாக சரி இல்லைங்கிற மாதிரி நம்ம சீனு வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சீனு இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுப்பா. நம்ம ரூம்குள்ளே வந்து பேச வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம மட்டும் போவோம், கை கோத்துட்டு போவோமான்னு சொன்னோன்னே சீனுவும் மாயாவும் கை கோத்துக்கிட்டே அப்படியே சிரித்த முகமாக இங்கேருந்து கை கோத்துக்கிட்டே வந்து ஒத்துமையாக வந்து நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் வந்து எதுவும் பண்ண முடியல. நான் இந்த வீட்டில் இருக்கணுமா வேணாமா? இப்படியே 2-3 நாள் வந்து போயிருந்துச்சுன்னா நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், பார்த்துக்கங்க. அச்சச்சோ என்ன சாருமதியும் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மாயாவையும் சீனுவையும் இப்போ பிரிக்கிறதுக்கு திட்டம் போடணும். என் புள்ள இப்படியெல்லாம் மனசு மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பத்மா.